தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சுதர்ஷன் ரெட்டி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியை களமிறக்கியது. 312 வாக்குகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றிருப்பது 300 வாக்குகள் தான். ஆனால் கணிக்கப்பட்டதை விட என்டிஏக்கு இருக்கக்கூடிய ஆதரவை விட கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 452 வாக்குகளை பெற்று 15வது குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கிறார் திரு சிபி ராதாகிருஷ்ணன். திரு சிபிஆருக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த இரவே அவர் பிரதமரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்போது துணை ஜனாதிபதியாக குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி என்டிஏக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது இந்த கிராஸ் ஓட்டிங் மூலமாக அதிகரித்ததா இல்லை வேறு கட்சிகள் இதற்கு காரணமா அப்படின்ற கேள்விகளும் கூட ஏற்பட்டிருக்கு. இது அடுத்தடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 240+ அப்படின்னு தான் இந்த ஆட்சி அமைந்தது. அதில் கூடுதல் வாக்குகள் அவங்களுக்கு பதிவாயிருக்கா, இல்லை மாநிலங்களவையினுடைய வாக்குகளா, இல்லை இது ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியுடைய வாக்குகள் கிராஸ் ஓட்டிங்கில் வந்திருக்கா அப்படின்றது கூட அடுத்தடுத்த நாட்களில் பேசுபொருளாக மாறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 30 வாக்குகள் வரை கூடுதலாக பெற்றிருக்கிறார் திரு சிபிஆர்.